அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். சிவபெருமானின் வீரம் வெளிப்பட்ட 8 சிவத்தலங்களில் சிவபெருமான் திரிபுர சம்ஹாரம் செய்த திருத்தலம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? தீராத வயிற்று வலியால் அவதிப்படுவோர் இந்த தலத்து இறைவனை வழிபட்டால் நிச்சயம் குணமடைவார்கள் என்கிறது தல வரலாறு. அது எந்த திருத்தலம்? போற்றி பாடுவோம், அவன் திருவருளை அடைந்து ஆடி பாடுவோம். 5 எழுத்து மந்திரனை போற்றி பாடுவோம், அவன் திருவருள். உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோயில் கருவறை கோபுரம் இந்த ஆலய கோபுரத்தை முன்மாதிரியாக வைத்தே கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அது எந்த ஆலயம்? சிவனை நினைந்திருந்தால் துன்பம் தீருமே, சிவனை நினைந்திருந்தால் துன்பம் தீருமே. திருவடியை சரணடைந்தால் இன்பம் பொங்குமே, அவன் திருவடியை சரணடைந்தால் இன்பம் பொங்குமே. நமச்சிவாய. இவைகளுக்கான பதிலை இன்றைய அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் காண்போமா? ஸ்ரீ வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில், திருவதிகை, கடலூர். கடலூர் மாவட்டம் திருவதிகை ஸ்ரீ வீரட்டானேஸ்வரர் திருக்கோயிலை பற்றிதான் இன்றைய அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் நாம் காணப்போகின்றோம். சிவபெருமானின் வீரம் வெளிப்பட்ட 8 தலங்களில் ஒன்றாக திகழும் திருவதிகையில்தான் சிவபெருமான் திரிபுர சம்ஹாரம் செய்தார். நடுநாட்டில் உள்ள பாடல் பெற்ற சிவத்தலங்கள் வரிசையில் 7வது தலமாக விளங்குவது இந்த திருவதிகை திருத்தலம். கடுமையான வயிற்று வலியால் அவதிப்பட்டு திருவதிகை இறைவனை மனமுருகி பதிகம் பாடி திருநாவுக்கரசர் தனது வயிற்று வலி நீங்கி அருள் பெற்ற தலம் இது. இறைவன் பெயர் அதிகை ஸ்ரீ வீரட்டானேஸ்வரர், இறைவி பெயர் ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பாள். இந்த ஆலயம் குறித்த நாம் அறியாத தகவல் ஒன்று என்னவென்றால், இக்கோயிலின் கருவறை கோபுரத்தின் நிழல் தரையில் விழாதபடி கட்டப்பட்டுள்ளது என்கிறார்கள். தஞ்சை மன்னன் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலின் கருவறை கோபுரத்தை இந்த திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயிலின் கருவறை கோபுரத்தை முன்மாதிரியாக வைத்தே அமைத்ததாக கூறப்படுகிறது. கிங்கினி சதங்கையாய் சிரிப்பது என் பெருவுடையார், அநீகினி ஆகித்தான் காப்பது என் பெருவுடையார். கிங்கினி சதங்கையாய் சிரிப்பது என் பெருவுடையார், அநீகினி ஆகித்தான் காப்பது என் பெருவுடையாரே. மலை பிளந்து தஞ்சையில் நிலிங்கமானாய் பெருவுடையாரே. நந்தி முன்னரே அமர்ந்து சோழனின் பெருமை சொல்லும் பெருவுடையாரே. இந்திய மலை பிளந்து தஞ்சையில் நிலிங்கமானாய் பெருவுடையாரே. நந்தி முன்னரே அமர்ந்து சோழனின் பெருமை சொல்லும் பெருவுடையாரே. அகண்ட ஆத்மா சக்தியை கொண்டு அகிலம் யாவும் நிலைத்துதான் நின்றாய். அதரம் எல்லாம் உன் துதி பாட ஹர 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 சிவ சிவ எனும் நாமத்தை தந்தாய். சுமார் 1700 ஆண்டுகளுக்கு முன்பு கடலூர் மாவட்டம் பன்ருட்டிக்கு அருகில் உள்ள திருவாமூர் என்ற ஊரில் ஒரு சைவ குடும்பத்தில் புகழனார் மாதினியார் தம்பதிகளுக்கு மகளாக திலகவதி என்பவரும் மகனாக திருநாவுக்கரசர் எனப்படும் மருள்நீக்கியாரும் பிறந்தனர். மருள்நீக்கியார் தனது இளமை பருவத்தில் சமண சமயத்தில் ஈடுபாடு கொண்டு தருமசேனர் என்ற பெயரோடு வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் ஒருமுறை தருமசேனரை கொடிய சூளை நோய் தாக்கியது. அவர் தங்கியிருந்த சமண மடத்தில் செய்த மருத்துவ
மருத்துவ சிகிச்சைகள் பலனளிக்காததால் சூளை நோயின் வலி தாங்க முடியாமல் தன்னுடைய தமக்கை இருக்கும் திருவதிகை சென்று முறையிட்டார் திருநாவுக்கரசர். தம்பி துன்பப்படுவதைக் கண்ட திலகவதி திருவதிகை இறைவனிடம் அழைத்துச் சென்று அங்குள்ள திருநீரை அவருக்கு பூசி இறைவன் மேல் மனமுருகி பாடச் சொல்கிறார். அப்போது திருநாவுக்கரசர், கூற்றாயினவாறு விளக்ககிலீர், கொடுமை பல செய்தன நான் அறியேன். சூளை நோய் நீங்க பெற்றார். மேலும் திருநாவுக்கரசர் என்று சிவபெருமானால் அழைக்கப்பட்டு தர்மசேனராக இருந்தவர் திருநாவுக்கரசர் என்று சிவபெருமான் சூட்டிய திருநாமத்துடன் சைவ சமயத்துக்கு பெரும் தொண்டு செய்ய தொடங்கினார். தனது சூளை நோய் நீங்க பாடிய கூற்றாயினவாறு பதிகமே இவர் பாடிய முதல் பதிகமாகும். திருவதிகை இறைவனை வணங்கி தொழுது அன்பர்கள் நாள்தோறும் பக்தி சிரத்தையுடன் திருநாவுக்கரசர் பாடியருளிய இப்பதிகத்தை ஓதி வந்தால் வயிற்றுவலி நீங்குவது அனுபவபூர்வ உண்மையாகும். கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் 7 நிலைகளுடனும் 7 கலசங்களுடனும் காட்சி தருகிறது. ஆலயத்தின் 3வது சுற்றில்தான் மூலவர் அதிகை வீரட்டேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. கருவறையில் காட்சியளிக்கும் வீரட்டேஸ்வரர் சுயம்புலிங்கமாவார். இவருக்கு பின்னால் கருவறை சுவற்றில் பார்வதி சிவன் கல்யாண திருக்கோலம் காட்சி தருகிறது. மூலஸ்தானத்தின் மேல் உள்ள விமானம் பல்லவர் காலத்தைச் சார்ந்தது. இறைவன் கருவறை விமானம் நிழல் பூமியில் சாயாதபடி கட்டப்பட்டுள்ளது சிறப்பான ஒன்றாகும். இக்கோயிலின் அம்பாள் திரிபுர சுந்தரி கருணையே வடிவாக தனிச்சன்னதியில் காட்சி தருகின்றார். கோயிலின் உள் சுற்றின் தென்மேற்கே உள்ள பஞ்சமுக லிங்கம் பல்லவர் காலத்தைச் சார்ந்தது. இதேபோல் வரிசையாக பல சிவலிங்க திருமேனிகள் இக்கோயிலில் காணப்படுகின்றன. இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார். திருநாவுக்கரசர் உழவார பணி செய்த இத்தலத்தை மிதிக்க அஞ்சி சுந்தரர் அருகிலிருந்த சித்தவட மடத்தில் தங்கி இத்தல பெருமானை வழிபட்டதாக கூறப்படுகிறது. நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் சிவபெருமானின் வீரம் வெளிப்பட்ட 8 தலங்களில் மிக முக்கியமான தலமான கடலூர் மாவட்டம் திருவதிகை ஸ்ரீ வீரட்டானேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு கோயிலை பற்றி அறிந்து கொள்ளும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். தெய்வ அனுகிரகங்கள் பெருகட்டும். ஸ்ரீ வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில், திருவதிகை, கடலூர். அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்.